ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி, நம்முடைய ஆதிரத்தினங்கள், தீதிகள், தாதிகள் எல்லாரும் சரி அற்புதமாக பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தை நம்மிடம் ஒவ்வொரு நாளும் சரி பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள். மம்மாவுடன், சிவபாபாவுடன் இதுவாதல் எப்படி அலோகிக்கு வந்தார்கள் அப்படின்னு. நேற்று கூட நாம் பார்த்தோம், நாக்பூரிலிருந்து பிரம்மகுமாரி புஷ்பா சகோதரி அவர்கள் பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தை நேற்று சொல்லியிருந்தார். இன்றைக்கு புஷ்பா சகோதரி அவர்கள் மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை இன்றைக்கு நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார். வாருங்கள், அந்த அழகான அந்த அனுபவத்தினை நாம் கேட்கலாம். பிரம்மகுமாரி புஷ்பா சகோதரி அவர்கள் இந்த சங்கமுகத்தில் ஈஸ்வரிய குழந்தையான நான் முதலில் நமக்கு முதன்மையான செயலை எது? ஈஸ்வரிய படிப்பு தான் அப்படின்னு சொல்கின்றார். காரணம், பாபா நமக்கு பரம தந்தையும் பரம ஆசிரியமும் ஆவார். நம்முடைய மம்மாவிற்கு எல்லாவற்றை விட முதன்மையான கவனம் எது தெரியுமா? படிப்பின் மீதே அதிகமாக இருந்தது. பாபா முரளியில் கூறும் பொழுது மம்மா முழுமையான கவனத்துடன், அது மட்டுமா அந்த நேரடியான அந்த மழை துளிக்காக காத்திருக்கக்கூடிய அந்த சாதக பறவை போல ஒரு மாணவியாக இருந்து கேட்பார். அந்த சாதக பறவை சாதாரண தண்ணீரை குடிக்காது, அந்த மழை நீரை தான் குடிக்குமா அப்படின்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதுபோலத்தான் பாபா தரக்கூடிய அந்த ஒரு துளி, அந்த ஞான மழை துளிக்காக காத்திருக்கக்கூடிய அந்த சாதக பறவை போல இருக்கு அப்படின்று புஷ்பா சகோதரி சொல்கின்றார், நேரடியாக பார்த்ததை. அதாவது மாணவி என்றாலே தன்னுடைய ஆசிரியர் கூறுவதை கேட்டுக்கொண்டே இருப்பார். ஜெகதம்பா மம்மா இறுதி வரை படிப்பின் மீது முழுக்க முழுக்க கவனம் செலுத்தினார். இறுதி நேரத்தில் மம்மாவுடைய உடல்நிலை முழுமையாக குன்றி இருந்த பொழுதும் ஒரு நிமிடம் கூட சரியாக நேராக நிமிர்ந்து அமர முடியாத சூழ்நிலை, அந்த யோகி இயற்கை வென்றவர் என்ற சொல்லுக்கு ஏற்ப விளங்கினார் மம்மா அவர்கள். அவர் நடைமுறை வாழ்விலே இயற்கை வென்றவராக இருந்ததை நாங்கள் நேரடியாக பார்த்திருக்கோம் அப்படின்னு புஷ்பா சகோதரி தன்னுடைய அனுபவத்தை சொல்லிக் கொண்டு வருகின்றார். மம்மாவால பல சமயங்கள் வகுப்பிற்கு வர முடியாமல் இருந்தாலும் கூட கடைசி வரையில் ஒரு நாள் கூட வகுப்பை தவறி விட்டதே கிடையாது. அவருக்காக மைக் கனெக்ஷன் அவர் தங்கியிருந்த அறைக்கே தரப்பட்டிருந்தது, நாம் பார்த்திருக்கின்றோம். உடல் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது போர்வைக்குள் முடங்கிக் கொண்டு படுத்திருந்தபடி முரளி கேட்பார்கள் சிலர். ஆனால் மம்மா ஒருபொழுது அப்படி செய்ததே கிடையாது. மம்மா அவர்கள் முரளி நமக்கு படிப்பு என்று சொல்லுவார். இந்த படிப்பை யார் கற்பிக்கின்றார் அப்படின்னு கேள்வி கேட்பார். யாரு? பரம ஆசிரியர் பரமாத்மா அவர்கள். அதனால்தான் இந்த ஈஸ்வரிய படிப்பை நாம் மாணவர் நிலையிலிருந்து படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்வார். அதனால மம்மா முறைப்படி தன்னை தயார் செய்து கொண்டு கட்டில் மீதே அந்த தலையணையின் ஆதாரத்தில் அமர்ந்து கொண்டு முரளி கேட்பார். அவ்வளவு முடியாத சூழ்நிலையிலும் சரி, மம்மா 1 மணி நேரம் முழுமையாக அமர்ந்து கொண்டு முரளி கேட்பார். இன்னைக்கு சாகார் முரளி இதுதான் சொல்லியிருந்தார். அதனால ஈஸ்வரிய மாணவர்களாகிய நமக்கு இவர் ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றார், மம்மா அவர்கள். மம்மா அவர்கள் குமாரியாக இருந்தாலும் கம்பீரமாக பயமின்றி இருந்தார்.
மம்மாவிடம் இந்த ஒரு குணம் இல்லை என்று மட்டும் ஒருபொழுது சொல்லிவிட முடியாது. ஒவ்வொரு குணமும் சரி மம்மாவிடம் நடைமுறையில் தென்பட்டது அப்படின்னு சொல்கின்றார் புஷ்பா சகோதரி அவர்கள். அதாவது சர்வ குணங்களிலும் முழுமையான தேவியாக விளங்கினார் மம்மா அவர்கள். அதே போல மம்மா தன்னை போல அனைத்து குழந்தைகளும் சரி குணமூர்த்தியாக குணவானாக இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பினார். எப்படி ஒரு நல்ல தாய் தன் குழந்தைகளை நன்றாக அலங்காரம் செய்து ஆடை அணிவித்து நல்ல விஷயங்களை கற்பித்து தந்தைக்கு முன்பாக அனுப்பி வைப்பாரோ அதுபோலவே மம்மாவும் சரி யக்ஞத்தில் உள்ள அனைவரும் சரி நற்பண்புகளால் அலங்காரம் செய்து பாபாவிற்கு முன்பாக அழைத்து செல்வது உண்டு மம்மா அவர்கள். எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. யாராவது ஏதாவது தவறு செய்து விட்டாலும் யாராவது பேசிவிட்டாலும் அம்மா அவர்கள் மீது அன்பு மழை பொழிந்து அவர் தரும் பாலனையால் அவர்களே வந்து தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்வார்கள். அப்பொழுது மம்மா அவர்கள் தான் தவறை திருத்திக் கொள்ளும் வகையில் மாற்றிக் கொள்வதற்கான யுக்திகளையும் சரி வழிமுறைகளும் கூறுவார். அதனால எப்பொழுதுமே மம்மா குழந்தைகளுடைய தவறை தன் தவறாக நினைப்பார். அவர்களை மாற்றுவதற்காக முயற்சி செய்வார். அதனால்தான் மம்மா அடிக்கடி கூறுவது உண்டு இப்படி என்று, வாருங்கள் நீங்கள் சுத்த தங்கம், ஆனால் சிறிதளவு உலோகம் சேர்ந்துள்ளது, அதனை நீக்கிவிட்டால் நீங்கள் உண்மையான தங்கமாக மாறிவிடுவீர்கள் அப்படின்று. இதைத்தான் எல்லா தாதிகளுக்கும் தீதிகளுக்கும் சொல்லியிருந்தார் மம்மா அவர்கள். உங்களுக்கு ஒரு அழகான அனுபவத்தினை இப்பொழுது நான் சொல்ல போகின்றேன். ஒரு நாள் வகுப்பு முடிந்த பிறகு அந்த சேம்பரில் மம்மாவும் பாபாவும் அமர்ந்திருந்தார்கள். அப்போ பாபா அவர்கள் கன்னியர்களை எல்லாம் பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்த வண்ணம் இருந்தார். அன்று 6-7 சிறிய சிறிய கன்னியர்கள் பாபாவிற்கு முன்பாக அமர்ந்திருந்தார்கள். எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, குழந்தைகளே, இன்று நீங்கள் உணவு சமைக்க முடியுமா அப்படி என்று கேள்வி கேட்டார் எங்களிடம். அந்த சமயத்தில் மதுபனில் கிட்டத்தட்ட 200 சகோதர சகோதரிகள் இருந்தார்கள். உண்மையை கூறினால் எங்களில் யாருக்குமே சமைக்க தெரியாது. ஏனென்றால் நாங்கள் பள்ளியில் படித்துக் கொண்டு இருந்தோம். அப்போ பாபா சொன்னார், இன்று நீங்கள் சமைக்க வேண்டும். அப்போ பாபா மம்மா குழந்தைகளுக்கு பரிமாறுவார்கள். அப்போ நாங்களும் உடனடியாக சமையல் செய்வதற்காக நாங்கள் என்ன செய்தோம், போலிதாதியிடம் சென்றோம். அப்போ பாபா எங்களை சமையல் செய்ய சொல்லி இருக்கிறார். இன்று நாங்கள் அனைவரும் சேர்ந்து சமைக்க போகிறோம் அப்படின்று போலிதாதியிடம் சொன்னோம். அப்போ மம்மா யோசிக்கிறார், பாபா சொன்ன உடனேயே இந்த குழந்தைகள் சந்தோஷமாக சமைக்க சென்று விட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு சமைக்க தெரியாது. இதனால் இன்று மம்மா தன்னுடைய வேலைகள் எல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு எங்களோடு சமையல் செய்ய சமையல் அறைக்கு வந்து விட்டார். அப்போ முழுமையாக சமையல் முடிய வரையிலும் சரி மம்மா அங்கே இருந்தார். அப்பொழுது மம்மா எங்களுக்கு அரிசி எடுத்து கழுவி தருவதிலிருந்து சாம்பார் செய்வது வரையிலும் கற்பித்தார் எங்களுக்கு. எவ்வளவு அழகான ஒரு அனுபவம் பாருங்கள். ஏனென்றால் எங்களுக்கு அந்த கடாயில் எண்ணெய் எவ்வளவு ஊற்றி கடுகு தாளிப்பது, முதலில் எதை போடுவது, பிறகு கடைசியில் எதை போடுவது என்பது கூட எங்களுக்கு தெரியாது. அப்பொழுது மம்மா எங்களுக்கு சமையல் முழுவதும் கற்றுக் கொடுத்தார். அந்த சமையல் மிகவும் சுவையாக இருந்தது. அப்பொழுது பாபா மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விட்டார். பிறகு
மம்மா, பாபா அவர்கள் இருவருமே தங்கள் கையாலேயே அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உணவு பரிமாறினார்கள். நாங்கள் அனைவரும் கூட மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் அப்போ. பிறகு மம்மா குழந்தைகளுக்கு அனைத்து விதமான சேவைகளை எப்படி செய்வது என்று அழகுடன் கற்பித்து எங்களை தகுதியுள்ளவராக மாற்றினார்கள் அப்படின்று இவ்வளவு நேரமாக நாக்பூர் மகாராஷ்டிராவிலிருந்து பிரம்மகுமாரி புஷ்பா சகோதரி அவர்கள் மம்மாவுடன் பிரம்மா பாபுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை இன்று நம்மிடம் அழகாக சொல்லியிருந்தார்கள். இதே போல சரி, எப்படி அழகாக அன்புடன் அந்த குணமூர்த்தி ஆக வேண்டும். அந்த ஞானத்தை உட்கார்ந்து உடம்பு சரியில்லை என்றாலும் உட்கார்ந்து கேட்க வேண்டும். அந்த சாதக பறவை போல அப்படின்று அழகாக நம்மிடம் அந்த அனுபவத்தினை இவ்வளவு நேரமாக நம்மிடம் அழகாக பகிர்ந்து கொண்டார். பார்ப்போம் நாளைக்கு இன்னொரு அழகான அனுபவத்தினை பாக்கிய விதாதம் மூலமாக. அதனால்தான் இன்று கூட என்ன விசேஷமாக இருக்கிறது இன்னைக்கு அந்த பசந்த் பஞ்சமி. மாதேஸ்வரி அவர்கள் கல்விக்கு தேவியாக இருந்த பொழுதும் ஒரு முதன்மையான மாணவியாக விளங்கினார் இன்று. அற்புதமாக இருக்கிறது. இந்த நாளில் அழகாக மம்மாவுடைய வாக்கியத்தை படித்து நாம் அந்த பசந்த பஞ்சமி சக்தி மற்றும் ஞானத்தினுடைய அந்த புதுமையை அழைக்கவும் செய்யலாம். இந்த நேரத்தில் இந்த அழகா இதை சொல்லலாம். இந்த பசந்த பஞ்சமி புதிய வாழ்க்கையும் சரி, அந்த புதிய தொடக்கத்தையும் குறிக்கிறது. இந்த விசேஷமான மம்மாவுடைய நாள் என்று சொல்லலாம். இன்று நமது வாழ்க்கை தரம் மற்றும் உலக தரம் குறைவது நம்மை புதுமைக்காக இயங்க வைக்கின்றது. இந்த இயற்கையானது எப்படி இருக்குது, சுழற்சியானது என்பதை நினைவூட்டு விதமாக இந்த பசந்த பஞ்சமி வருகிறது. அதாவது நாம் கேள்விப்பட்டிருப்போம், வசந்த காலம், கோடை காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம் என 4 பருவங்களுடைய சுழற்சி முறை போல நாம் ஏற்கனவே அறிந்திருந்தோம். அந்த 4 யுகங்களுடைய சுழற்சி முறை சத்தியுகம், திரேதா யுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம், இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். அதனால நாம் அந்த வலி மற்றும் அந்த ஆக்கிரமிப்பு உணர்வு காரணமாக இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கலியுகம், அதாவது இரும்பு யுகத்தில் இருக்கின்றோம். பிறகு அந்த சத்தியுகம், அதாவது அந்த பொற்காலத்தினுடைய அந்த புதிய உலகம், அந்த அமைதி, அந்த மகிழ்ச்சி, அந்த செழிப்பு, அந்த ஆட்சி செய்யக்கூடிய நாம் தெய்வீக உணர்வுக்கு மாறும் பொழுது இந்த நிலை உருவாக்கப்படும். அதனால்தான் இந்த நாள் அந்த பசந்த பஞ்சமி. அதனால நம்முடைய நனவை மாற்றுவதற்காக நாம் எந்தெந்த குணங்களை வலுப்படுத்த வேண்டும், என்னென்ன பலவீனங்களை கைவிட வேண்டும் என்பதை அறிவதற்கான ஞானம் இப்பொழுது தேவையாக இருக்கிறது. அதாவது மாற்றங்களை செயல்படுத்தக்கூடிய சக்தி நமக்கு தேவையாக இருக்கிறது. எனவே ஞானமும் சரி, சக்தியை நம்மை மாற்றுவதற்கும் அதன் மூலம் உலகை மாற்றுவதற்கும் இந்த இரண்டும் கருவிகளாக இருக்கிறது. அதனால்தான் இந்த பசந்த பஞ்சமி அன்று மா சரஸ்வதி, அதாவது மம்மா அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அவர் ஞானத்தையும் சக்தியை உள்ளடக்கியவராக இருக்கின்றார். அப்போ அந்த மா சக்தி, நாம் அவரை வணங்கும் பொழுது அவருடைய குணங்களை புகுத்துவோம். அவருடைய அந்த பிரகாசமான முகமும் அவருடைய அந்த அரச குண வடிவும் கூட சரி, அந்த எண்ணங்கள் மற்றும் நோக்கங்களில் அந்த தூய்மையுடன் சரி, உள்ளத்தில் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே இப்பொழுது இந்த நாளில் நினைவூட்டுவதா இருக்கிறது. அதனால அந்த அகத்தூய்மை நம்முடைய முகத்தில் பளிச்சிடுகிறது. அந்த தூய்மை அந்த அரசவையை பெறுகிறது. அதாவது ராயல்டி நம்மை எடுப்பவர்கள் இருந்து கொடுப்பவர்களாக மாற்றுகிறது. அதனால அந்த அமைதி, அந்த அன்பு, அந்த மகிழ்ச்சி கொடுப்பவர்கள், அந்த தெய்வத்தினுடைய அலங்காரம், அந்த மாலைகள் நம்முடைய ஆத்மாவை உண்மையும் சரி, அந்த இரக்கம் சரி, அந்த பேரின்பத்தினுடைய அந்த அலங்காரத்தினுடைய அலங்கரிக்க நம்மை ஊக்குவிக்கின்றது இந்த நாளில். அதனால்தான் காட்டப்பட்டிருக்கிறது பக்தியில. அந்த சரஸ்வதியினுடைய வாகனம் எதுவாக இருக்கிறது? அன்னமாக இருக்கிறது. அதனுடைய வெண்மை எதனுடைய தூய்மையை குறிக்கிறது?
அதனால்தான் அந்த அன்னம் அந்த அ நீரிலிருந்து பாலையும், கூழாங்கல்லிருந்து முத்துக்களையும் கண்டிருக்கிறது அந்த ஸ்வான். அதாவது தூய்மையற்றதிலிருந்து தூய்மையும், அந்த பொய்யிலிருந்து உண்மையும், அந்த சரியிலிருந்து தவறையும் பிரித்து அறியும் அந்த சக்தியை நாம் உள்வாங்க வேண்டும். அதாவது துல்லியமான அந்த பகுத்தறிவு, அந்த சரியான அந்த கர்மங்களுடைய அந்த சரியான முடிவுகளுக்கு வழிவகுக்கிறது இந்த சக்தி. அதனால தான் பக்தியில காட்டப்பட்டிருக்கிறது. அந்த தெய்வம் வந்து வீணை வாசிப்பது அந்த கைகளில் வேதம், அந்த ஜெபமாலை ஏந்தியவாறு காட்சியளிக்கிறார்கள். அந்த வீணையினுடைய சரங்களை கட்டுப்படுத்துவது, நம்முடைய புலன்களை கட்டுப்படுத்துவது நினைவூட்டுகிறது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் கவனம் செலுத்தி, அந்த தெய்வீக இசையை இசைக்க வேண்டும். அதாவது நம் சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல், அந்த துல்லியமான அந்த நல்ல கர்மா, அந்த ஆன்மீக ஞானம், அதனுடைய உட்புகுதலை படிப்பதை வேதம் குறிக்கிறது. எனவே நம்முடைய கர்மாக்கள் ஆன்மீக கொள்கையுடன் ஒத்துப்போகிறது. அதாவது மணிகளை ஒன்றாக இணைத்து உருவாக்கப்பட்ட அந்த ஜெபமாலை, நாம் இணக்கமாக வாழ ஒரு தூண்டுகிறது இந்த வசந்த நாளில். அதனால்தான் உற்சாகமாக கொண்டாடப்படக்கூடிய இந்த பசந்த பஞ்சமி, அதனால என்ன செய்யணும் வந்து, காத்தாடி பறக்க வைக்கிறாங்க, இனிப்புகள், அது மஞ்சள் கடுகாய் இது போன்ற அழகான அந்த மரபுகளை நிலைநிறுத்துகிறது. அதனால நாம நம்முடைய தீமைகளை தியாகம் செய்வதனுடைய அந்த எரிப்பதற்கான அந்த காத்தாடி ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதனால்தான் காத்தாடிகளை பறக்க விடுவது என்பது ஒரே ஒரு சரத்துடன் இணைந்திருப்பதற்கான நினைவூட்டுதலாக இந்த நாளில் நினைக்க வேண்டும். அதனால இறைவனுடைய அன்பு அந்த சூழ்நிலையுடைய அதிர்வுகளால் தீண்டப்படாமல், அந்த பேரின்பத்தினுடைய மிக உயர்ந்த அதிர்வில் பறந்து கொண்டே நாம் இருக்க வேண்டும். நம்முடைய இனிப்புகள், நம்முடைய செயல்கள், அத தொடர்புகளில் நல்ல வாழ்த்துகளையும் சரி, ஆசீர்வாதங்களையும் வெளிப்படுத்த நம்மை ஊக்குவிக்கப்படுகிறது. அதனால சிறிய அந்த மஞ்சள் கடுகு, அந்த விதைகள் நாம் ஆத்மாக்கள் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. அந்த ஒரு சிறிய ஒளிப்புள்ளியாக. அதனால அந்த ஆத்ம உணர்வு நம்மை அகங்காரமற்றவர்களாகவும், தீமையற்றவர்களாகவும் ஆக்குகிறது. அந்த தங்க மஞ்ச பயிர்கள் மற்றும் பூக்கள் அந்த சத்தியுகத்தினுடைய செழிப்பை குறிக்கின்றது. அதனால தான் மஞ்சள் மகிழ்ச்சியை குறிக்கிறது. அதனால அந்த மஞ்சள் பூ, பழம், அந்த பிரசாதம், மஞ்சள் ஆடை, மஞ்சள் உணவுகள் மகிழ்ச்சியாக இருக்க நினைவூட்டுகிறது. அதனால நாம் தூய்மை மற்றும் அரசவைகளை உள்வாங்கி, நல் ஒழுக்கங்களால் ஆத்மாவை அலங்கரிக்கும் பொழுது, சரியான முடிவுகளை எடுக்கும் பொழுது, நம்முடைய ஐம்புலன்களின் மீது நாம் வெற்றி பெறும் பொழுது, சூழ்நிலைக்கு சரியாக பதிலளிக்கும் பொழுது, நம்முடைய தீமைகளை எரித்து, அந்த எதிர்மறையான தாக்கங்களை தாண்டி, ஆசீர்வாதங்கள் எல்லோருக்கும் பரப்பி, அந்த ஆத்ம உணர்வுடன் இருக்கும் பொழுது, நாம் அகங்காரமாகி விடுகின்றோம். அப்பொழுதுதான் அதாவது அந்த அகங்காரமற்றவராகி, அப்பொழுதுதான் தெய்வீகத்தை உள்ளே அழைக்கும் அந்த சக்தியை உருவாக்குகின்றோம். அத்தகைய தெய்வீக நிலையை அடைந்தவுடன், வரக்கூடிய அந்த பூமியில் சொர்க்கத்தை நாம் உருவாக்குகிறோம். இந்த நன்னாளில, அந்த பஞ்சமி நாளில, பசந்த பஞ்சமி நாளில, நம்முடைய மம்மாவுடைய விசேஷமான இந்த நாளில் படித்ததுனால, அழகாக நாம் அதே போல தெய்வீக குணங்களை உடைய வருங்காலத்தில் அந்த சத்தியுகத்தை உருவாக்கலாம் அப்படி என்று இவ்வளவு நேரமாக இந்த நன்னாளில் படித்ததற்கு மம்மாவுக்கு சரி, பாபாவுக்கு சரி, பிரம்மா பாபாவுக்கு சரி, தாதிகள், தீதி எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி, நம்முடைய ஆதிரத்தினங்கள், தீதிகள், தாதிகள் எல்லாரும் சரி அற்புதமாக பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தை நம்மிடம் ஒவ்வொரு நாளும் சரி பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள். மம்மாவுடன், சிவபாபாவுடன் இதுவாதல் எப்படி அலோகிக்கு வந்தார்கள் அப்படி என்று. நேற்று கூட நாம் பார்த்தோம். நாக்பூரிலிருந்து பிரம்மகுமாரி புஷ்பா சகோதரி அவர்கள் பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தை நேற்று சொல்லியிருந்தார். இன்றைக்கு
புஷ்பா சகோதரி அவர்கள் அம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை இன்றைக்கு நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். வாருங்கள், அந்த அழகான அந்த அனுபவத்தினை நாம் கேட்கலாம். பிரம்மகுமாரி புஷ்பா சகோதரி அவர்கள் இந்த சங்கமுகத்தில் ஈஸ்வரிய குழந்தையான நான் முதலில் நமக்கு முதன்மையான செயலை எது? ஈஸ்வரிய படிப்பு தான் அப்படின்னு சொல்கின்றார். காரணம், பாபா நம்ம